ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கத்தருக்குள் சுகமா இருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். சரி, இன்று கத்தர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது நான் செய்ய போகிறேன் என்றால், அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க பண்ற காரியங்கள், போற பாதைகள், துன்மார்க்கமான காரியங்கள், துன்மார்க்கமான பாதை தெரியும். கத்தருக்கு பிரியமில்லாத பாதையும் தெரியும். அதனால உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமோ ஒன்றும் இல்லை, செழிப்பும் இல்லைன்றதும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீங்கள் அதிலே ஒரு அகப்பட்டு இருக்கிறீர்கள். அடிமைகளைப் போல அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அப்படியே ஒரு அடிமைகளைப் போல இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் விடுதலை பிறப்பிக்கிற இந்த நேரமாக இருக்கிறது. அதனால நான் ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, காலேஜில் அரியர்ஸ் வச்சிருக்கிறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்க வழக்கம் வச்சிருக்கிறீங்க. அதனால ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு. சுயபலத்துல முயற்சி பண்ணி பாக்குறீங்க, ஆனா ஒரு முன்னேற்றமும் இல்லைல்ல. சரி வாங்க இப்போ சேர்ந்து ஜெபிப்போம். கத்தர் விடுதலையை கொடுப்பார். ஆமீன். ஹாலே லூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவனே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் அப்பா ஒரு முன்னேற்றத்திற்கு நேராய் ஆண்டவரை வாஞ்சித்தாலும், ஆண்டவரே தீய பழக்க வழக்கங்களுக்கு அப்பா சத்ருவாகிய பிசாசு இவர்களை அடிமைத்தனம் பயிர்னி வச்சிருக்கிறானோ, ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கத்தர் நீர் ஒரு விடுதலையை கொடுங்க டாடி. பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படிக்கான ஒரு பலத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த பாவ பழக்க வழக்க சுவாபங்களை ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறபடி ஆவியானவர் கத்தர் நீர் அதை பொறுப்பெடுப்பீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால எல்லாம் கூடும் என்று சொன்னீங்களே ராஜா. கத்தரே ஆவியானவர், ஆண்டவரே கத்தர் ஒரு விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இந்த உலக பிரகாரமான மாயமான சிற்றின்பங்களை விட கத்தர் நீர் இவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதென்னு ஆண்டவரே அவங்க இருதயம் உணரும்படிக்கு ஆண்டவரே எந்தெந்த ஆண்டவரே மனக்கட்டுகளை, ஆண்டவரே நுகத்தடிகளை ஆண்டவரே பிசாசு இவர்கள் மீது வைத்திருக்கிறானோ எல்லாவற்றையும் கத்தர் அறுத்து போட்டு ஒரு விடுதலை என் பிள்ளைகளுக்கு பிறப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்த என் தெய்வம் இவர்களுக்கும் கத்தர் உதவி செய்யும்படிக்காய் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்திற்கு நேராய் நாளுக்கு நாள் முன்னேற கத்தர் பலன் தாங்க, சத்துவத்தை தாங்கப்பா. ஆண்டவரே எல்லா இவர்களை சுற்றி இழுக்கிற அந்த தவறான எல்லா ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸையும் ஆண்டவரே இனியும் இவர்களை தீண்டாதபடிக்கு இவர்கள் எல்லைகளை விட்டு தூர தூக்கி போடுங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தை இவர்கள் மீது தெளிக்கிறேன் ராஜா. ஒரு சுத்திகரிப்போம், விடுதலை பிறக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து முயற்சி எடுங்க, பரிசுத்தமாய் வாழ கத்தர் பலன் கொடுப்பார். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.